சரி, இப்போ பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தன்னோட தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போராட்டமானதாவே இருக்கு. அதுவும் வந்து குறிப்பா அந்த தொழில் நல்லா இருந்தா மட்டுமே வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. வருமானம் இல்ல அப்படின்னாலே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் நிரந்தரமா இருக்கிறதுக்கும், இல்ல நிரந்தரமா இருக்கும்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் சொல்ல முடியுமா? இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக பேசலாம். ஒன்று வந்து தொழில் கிரக இணைவுகளை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா, பாவ ரீதியாக இப்போ ஏஎல்பி லக்னம் இந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல போயிட்டு இருந்ததுன்னா, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் ரீதியாக எந்த அடிப்படையாக இது செயல்படுத்தணும்னு சொல்லலாம். நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஎல்பி லக்னத்தை வைத்து மட்டும் 50% விஷயத்தை நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். கண்டிப்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே வந்து கிரகங்கள் வந்து அவங்களுடைய கர்ம பலனை இயக்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பா. பாரம்பரிய ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் காரகன் சனி பகவான்னு சொல்லுவாங்க. அந்த சனி பகவான் எந்தெந்த கிரகங்களோடு இணையும் போது என்னென்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். 2வது அந்த பாவ ரீதியாக ஏஎல்பி லக்னம் இந்த பாவத்தில் போகும்போது தொழில் சம்பந்தப்பட்ட 10ஆம் பாவம் எப்படி இருந்தால் எது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2 விதமாக பேசலாம்.